நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு கேக் செய்ய போறேன். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாப்போமா? இன்னைக்கு நான் கேக் செய்யறதுக்கு ஒரு மரவள்ளி கிழங்கு தான் எடுத்துக்கேன். அதை தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க. இவ்வளவு நமக்கு தேவையில்லை. கரெக்டா அளவோட செய்யணுங்கிறதுக்காக 250 கிராம் கப்புல துருவன மரவள்ளி கிழங்கு சேர்த்து மிக்ஸி ஜாரில சேர்க்கிறேன். அடுத்ததா அது மேலேயே 150 ml ரவை சேர்க்கிறேன். 150 ml சக்கரை சேர்த்து 50 ml பால் சேர்த்து இதை நல்லா அரைச்சு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் கெட்டியா இருக்கு பாருங்க. இப்போ நான் 100 ml பால் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸி ஜாரில அரைச்சு வந்திருக்கேன். இப்போ இந்த அளவு கரெக்டா இருக்கும். இதை அப்படியே வேற பவுலுக்கு மாத்துறேன். அடுத்ததா இந்த மாவுல ஒரு முட்டையை உடைச்சு சேர்க்கிறேன். அடுத்ததா பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், அதை விட கொஞ்சம் கம்மியா பேக்கிங் பவுடர், ஒரு சிட்டிகை சால்ட், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 kg கேக்குக்காக நான் வந்து கரெக்டான அளவு சேர்த்திருக்கேன். இதை வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ கேக்குக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. கேக் பவுல்ல பட்டர் பேப்பர்ல நெய் தடவி வச்சிருக்கேன். இது மேல டூட்டி ஃப்ரூட்டியை சேர்த்து நெய்யில பொரிச்ச தேங்காய் பூ சேர்த்திருக்கேன். இந்த டூட்டி ஃப்ரூட்டி மேல இந்த தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவு அது மேல சேர்த்து இது மேலயும் நல்ல டூட்டி ஃப்ரூட்டியை சேர்த்து தேங்காய் பூ பொரிச்ச தேங்காய் பூவையும் இது மேல சேர்த்தலாம். தேங்காய் பூ சேர்த்து பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க. நான் குக்கர்ல ஒரு 15 நிமிஷம் தாங்க வச்சிருந்தேன். ரொம்ப சூப்பரா கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது அப்படியே வெளியில எடுத்துடலாம். இந்த கேக் நல்லா